போகர் துணை. நாம் ஒரு மாமரம் வளர்ப்பதற்காக மரக்கன்று ஒன்றை நடுகின்றோம். பின்னாளில் அம்மரம் வளர்ந்து கனியினை தருகிறது. கனியை சுவைத்தால் தித்திப்பாக இருக்கிறது. இது நாம் எதிர்பார்த்த பலன். மற்றொரு மாங்கன்றை நடுகின்றோம். பின்னாளில் அதன் கனியை சுவைத்தால் மாம்பழம் சுவையுடன் சிறிது கசப்பாக இருக்கிறது. இதனைதான் பக்க விளைவு என்று கூறுகின்றோம். மற்றொரு மாங்கன்றை நடுகின்றோம். பின்னாளில் அதன் கனியை சுவைத்தால் மாம்பழம் சுவையே இல்லாமல் நஞ்சாக மாறி நமது உயிரை குடிக்கிறது. இது நாம் எதிர்பார்த்த பலனுமல்ல, பக்க விளைவும் அல்ல, எதிர்மறை விளைவு. இதனைதான் நமது நவீன மருத்துவம் செய்து கொண்டிருக்கின்றது. எனவே இயற்கையை நோக்கி வாருங்கள். இந்தியன் கூஸ்பெரி. இது இந்தியாவின் பாரம்பரியமிக்க ஒரு வகை நெல்லியாகும். இது சுமார் 5000 ஆண்டுகள் தமிழ் மருத்துவ பாரம்பரியம் கொண்டது. இது சுமார் 2500 ஆண்டுகள் ஆயுர்வேத பாரம்பரியத்தை கொண்டது. இது காயாகவே இருந்து காயாகவே உதிரும் தன்மை கொண்டது. எனவே இதனை காயகற்ப மூலிகை என்று அழைக்கின்றோம். மேலும் இதனை உபயோகிப்பவர்கள் என்றும் இளமையாகவே இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. இன்று சாதாரண காய்ச்சலிலிருந்து எந்தவொரு உடல் உபாதைக்கும் மருத்துவர்கள் அடிப்படையாக பரிந்துரைப்பது வைட்டமின் சி மாத்திரைகள் அல்லது டானிக்குகள் தான். ஏனென்றால் வைட்டமின் சி நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியாக செயல்படுகின்றது. இதன் பொருள் என்னவென்றால், வைட்டமின் சி நமது உடலில் இருந்தால் நோய் வராமல் நமது உடல் பாதுகாக்கப்படும். பல விலங்குகள் தாங்களே தங்கள் உடலில் வைட்டமின் சியினை தயாரித்துக் கொள்கின்றன. மனிதனும் சீமை பெருச்சாளியும் அவ்வாறு செய்ய இயலாது. நம் உடலுக்கான வைட்டமின் சி நாம் உண்ணும் உணவிலிருந்துதான் கிடைக்கின்றது. ஆனால் இன்று நமது உணவு கலாச்சாரத்தில் வைட்டமின் சி மிகவும் குறைவாகவே உள்ளது. ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சி மிகுதியாக இருக்கின்றது. 20 ஆரஞ்சு பழத்தில் எவ்வளவு வைட்டமின் சி இருக்குமோ அது ஒரு கூஸ்பெரியில் இருக்கின்றது. இருந்தபோதும் நாம் ஒரு கூஸ்பெரியை கூட உண்ணுவது கிடையாது. கூஸ்பெரியில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட சேர்க்காமல் தான் டாப்ஸி ஹெல்த் ட்ரிங்க் தயாரிக்கப்படுகின்றது. வைட்டமின் சி அதிகமுள்ள கூஸ்பெரி சாறை அருந்துவதன் மூலம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் வராமல் இது பாதுகாக்கின்றது. மனித உடலின் 70% நோய்களுக்கு மூல காரணமே மலச்சிக்கல்தான். நமது பண்டைய பாரம்பரிய வைத்தியத்தில் நோயாளிகளுக்கு முதலில் பேதிக்குதான் மருந்து கொடுப்பார்கள். ஏனெனில் குடல் சுத்தமே உடல் சுத்தம். குடல் சுத்தமாகாமல் உடல் சுத்தமாகாது. இன்று ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டாலும் நிரந்தர தீர்வின்றி வேறு வேறு வியாதிகளுக்கு மனிதன் ஆட்படுவது மலச்சிக்கலே அன்றி வேறு காரணம் கிடையாது. கூஸ்பெரி சாறு 100% மலச்சிக்கலை போக்குகின்றது. மலச்சிக்கல் குணமான மனிதனுக்கு ஜீரண உறுப்புகள் நன்றாக செயல்படும். ஜீரண உறுப்புகள் நன்கு செயல்பட்டால் நன்றாக பசியெடுக்கும். நன்கு பசித்து சாப்பிடுபவர்களுக்கு நன்றாக தூக்கம் வரும். கை கால் மூட்டு வலி குணமாகும். நேரத்திற்கு உண்பதை விட பசித்து உண்ண வேண்டும். அதனைதான் பசித்து புசி என்று நம் முன்னோர்கள் கூறினார்கள். இன்று நமக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால் சர்க்கரை குறைபாடு. முதலில் ஒன்றை நாம் தெளிவாக மனதில் கொள்ள வேண்டும். டயபெட்டிஸ் என்பது ஒரு வியாதி அல்ல, அது ஒரு டெஃபிசியன்சி, அதாவது குறைபாடு. கல்லீரலில் பாங்க்ரியாஸ் எனும் சுரப்பி இன்சுலினை சுரப்பது குறைந்தாலோ அல்லது தரம் குறைந்த குளுக்கோஸ் அதிகரித்தாலோ அதனை நாம் நீரிழிவு என்கின்றோம். 80% அதிகமானோர் டைப் 2 டயபெட்டிஸ் பாதிப்புடன் இருக்கின்றார்கள். டைப் 2 டயபெட்டிஸை கூஸ்பெரி சாறு முழுமையாக குணப்படுத்துகின்றது. மேலும் சர்க்கரை குறைபாட்டின் தொடர் பாதிப்பான கிட்டப்பார்வை குறைபாடு, வாயில் கிருமிகள் மிகுந்து துர்நாற்றம், இருதய பலவீனம், சிறுநீரக செயல்பாட்டில் குறைகள், இல்லற வாழ்வில் ஈடுபடுவதில் சிரமம், இரத்த ஓட்டத்தில் பாதிப்பு,
கால் பாதத்தில் திசுக்கள் அழிவது என அனைத்து குறைகளையும் கூஸ்பெரி சாறு குணப்படுத்துகின்றது. மேலும் இதய பாதிப்பை ஏற்படுத்தும் கெட்ட கொழுப்பு மற்றும் புகைப்பிடிப்பவரின் நிக்கோடின் இவைகள் இதய வால்வில் படிந்து அடைப்பை உருவாக்கும். அவ்வாறு ஏற்படாதவாறு கூஸ்பெரி சாற்றில் உள்ள வைட்டமின் சி கரைத்து மாரடைப்பு ஏற்படாமல் பாதுகாக்கின்றது. இதய தசைகளையும் பலப்படுத்துகின்றது. மனித உடலில் மிக மிக முக்கிய உறுப்பான கல்லீரலை 100% பாதுகாக்கின்றது. கல்லீரல் பாதிப்பினால் தோன்றும் மஞ்சள் காமாலை நோயை முற்றிலும் நீக்குகின்றது. அதனால் இதனை லிவர் டோனர் என்று குறிப்பிடும் வழக்கம் அறிவியலாளர்களிடம் உள்ளது. வைட்டமின் சி பற்றாக்குறையால் ஸ்கர்வி எனப்படும் நோய் உண்டாகின்றது. ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயாக இருந்த ஸ்கர்வியை கூஸ்பெரி சாறு முற்றிலும் குணப்படுத்துகின்றது. ஆன்டி ஆக்சிடென்ட் என்பது உடலில் உள்ள நச்சுப் பொருட்களை அகற்றி நோய் நொடிகளிலிருந்து உடலை காத்து முதுமையை துரத்தி என்றும் இளமையுடன் உடலை நன்னிலையில் இருக்கச் செய்யும் சக்தியாகும். முதுமையை தடுக்கும் குணம் கூஸ்பெரிக்கு உண்டு என்பதை சித்தர்கள் முதல் பாமரர் வரை அறிவர். அதனை நவீன ஆராய்ச்சி மூலம் உண்மையென உரைத்திருக்கின்றார்கள். பித்த அதிகரிப்பே முதுமைக்கும் உடல் சோர்வுக்கும் முக்கிய காரணமாகின்றது. பித்தத்தை குறைத்து உடலிலும் இரத்தத்திலும் தேங்கியுள்ள கொழுப்புகளை உடைத்து கரைத்து வெளியேற்றும் தன்மை கூஸ்பெரிக்கு உண்டு. கூஸ்பெர்ரி சாற்றை தினமும் தொடர்ந்து அருந்தி வந்தால் குடல், வயிறு, இரத்தக் குழாய்கள், இரத்தம் ஆகியவை ஆரோக்கியமாக இருக்கும். இது உடலில் உள்ள சூட்டை தணித்து குளிர்ச்சியை தரவல்லது. கர்ப்பப்பை கோளாறுகளை குணப்படுத்தக்கூடியது. நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இதனை தொடர்ந்து அருந்தி வந்தால் முழுமையான குணம் பெறலாம். கூஸ்பெரி சாற்றை உடலில் தேய்த்து குளித்தால் சருமம் ஆரோக்கியம் பெறும். தலையில் தேய்த்து அரை மணி நேரம் கழித்து குளித்தால் தலை சூடு, உடல் சூடு தணியும். தலைமுடி கருமையாகவும் உதிராமலும் பாதுகாக்கப்படும். மாதவிடாய் கோளாறுகள், வெள்ளைப்படுதல், ஆண் பெண் மலட்டுத்தன்மை, சொரியாசிஸ், மூத்திர எரிச்சல், வயிற்று எரிச்சல், மூலநோய் இவைகளை குணப்படுத்தும். இரத்த குறைபாடு, இரத்த அழுத்தம், கண் பார்வை கோளாறு, மஞ்சள் காமாலை, அஜீரணக் கோளாறு மற்றும் சிறுநீரக கோளாறு முதலியவற்றை குணப்படுத்தும். உடலில் தோன்றும் அனைத்து வியாதிகளுக்கும் இது பயன்படுவதால் இதனை ராஜ வைத்தியன் என்று புகழ்வதுண்டு. இதனை 6 மாத குழந்தையிலிருந்து எந்த வயதினரும் அருந்தலாம். எந்த உணவு கலாச்சாரத்தில் இருப்பவர்களும் இதனை அருந்தலாம். பத்தியம் கிடையாது. எந்த மருத்துவ முறையை பின்பற்றுபவர்களும் அருந்தலாம். பக்க விளைவு கிடையாது. உணவே மருந்து, மருந்தே உணவு. இயற்கையை நோக்கி வாருங்கள், என்றும் ஆரோக்கியமாக வாழுங்கள். Bohas proudly presents a perfect health drink, Topsy. Generic consumption for all, with the taste of honey. Topsy Plus, a complete solution for diabetes. Topsy Diet,